ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஓமை தகவல். ஸோ ஃபேமிலி ஃபுல்லாக நாங்கள் இன்றைக்கி காலங்காத்தால் செம்மையாக வந்து எக்ஸைட்டடாக ரெடி ஆயாச்சு. ஏன்னா ஒரு மினி ரோட் ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம் தூரத்தில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு லாட்ஜ் கம் வாட்டர் பார்க் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் இன்றைக்கி கிளம்பிட்டே இருக்கோம். நம்ம இன்றைக்கி போகிற வாட்டர் தீம் பார்க்கில் விளையாடுறது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து ஒரு 1 டே ஸ்டே பண்ணிட்டு வர்றது தான் பிளான் கூட. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி காரில் எல்லாம் ஃபுல்லி லோடடாக ஏற்றியாச்சு. இன்ஃபேக்ட் நம்ம இன்றைக்கி போகிறது ஒரு மினி ரோட் ட்ரிப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபைனலாக எல்லா திங்ஸும் பேக் பண்ணி எடுத்துட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இருக்கலையே நம்ம ஆத்விக் தான் செம்ம சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கான். ஏன்னா இன்னைக்கு நம்ம போகிறது வந்து ஒரு இன்டோர் வாட்டர் தீம் பார்க் தான். இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். இந்த இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக வந்து யோசிச்சு பிளான் பண்ணிகிட்டே இருந்தது தான். பட் ஃபைனலாக இன்னைக்கு தான் நமக்கு அந்த டே அமைஞ்சிருக்கு. காலையிலேயே நேரமாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனது. இப்போ டைம் வந்து 10 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ நம்ம எதுவுமே சாப்பிடல காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போது. அதனால் இப்போ ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து ஐஹாப் அப்படின்ட்டு. இங்கே வந்து நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு என்னப்பா வேணும்? கிட்ஸ் மெனு செலக்ட் பண்ணுறியா இல்லை ரெகுலர் மெனு பார்க்குறியா? கிட்ஸ் மெனுவா? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேன்கேக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், ஹேஷ் ப்ரவுன்ஸ், இந்த மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். இங்கே ஆம்லெட்ஸ் இருக்குது. வாவ், எல்லாம் வாங்கவும் தான் புரியல. I want a happy face pancake. Happy face pancake and hash browns. And then I want the junior cinnamon dippers. அதனால புதுசாக இருக்குது. ஓகே, நான் வந்து ஒரு ஆம்லெட் சொல்கிறேன். இங்கே ஆக்சுவலாக வந்து நிறைய மெனு இருக்குது. நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் வந்து ஃபேமஸ்ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு, பேன்கேக்ஸ், இதுதான் வந்து மோஸ்ட்லி மக்கள் வாங்குவாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நியூயார்க் சீஸ் கேக் ஸ்டைல் இந்த பேன்கேக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ் வந்து வச்சுருக்காங்க டேபிள்லேயே. ஸ்ட்ராபெரி இருக்குது, பட்டர் பீக்கன், ப்ளூபெரி அண்ட் ஓல்ட் ஃபேஷன் அப்படின்ட்டு 4 டிஃப்ரெண்ட் சாஸஸ் ஃபார் பேன்கேக்ஸ் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இனிப்பாக பேன்கேக்கு, வாஃபல்ஸ்லாம் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துலலாம் எங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். பட் இப்போல்லாம் சாப்பிட்டு பழகிருச்சு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி போனோன்னா இந்நேரத்துக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இறங்கும் போது பொங்கல், பூரி, மசால் தோசைன்னு சூப்பராக வாங்கி சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருச்சுங்க. பார்க்கவே செம யம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஆத்விக்கோட மெனு தான். சாக்லேட் பேன்கேக் வந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஐட்டம் வந்து இது ஒரு பேன்கேக் தான். பட் உங்களுக்கு நியூயார்க் ஸ்டைல் சீஸ் கேக் ஃப்ளேவரில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாப்பிங்ஸ் வந்து விப் க்ரீம் எல்லாமே இருக்குது. அஃப்கோர்ஸ் அதையும் தாண்டி நம்ம டேபிள்லேயே இங்கே அவைலபிளாக இருக்க சாஸஸும் ஊற்றிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ராபெரி சாஸ் தான் மேலே ஊற்றிருக்கோம். இது வந்து சிக்கன் ஃபஹீட்டா ஆம்லெட்னு. ஆம்லெட்குள்ளார வந்து ஸ்டஃபிங்ஸ் வந்து சிக்கன், வெஜ்ஜீஸ் அண்ட் மஷ்ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. சைட் டிப்ஸாக வந்து சல்சா அண்ட் சவர் க்ரீம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்குது. பேசிக்லி இங்கே இருக்க பேன்கேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செம ஃப்ளேவர்ஃபுல்லாக, செம ஃப்ளஃபியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எகெயின் நம்மளோட ட்ரிப்பை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இனிமேல் நோ பிரேக்ஸ் ஆத்விக், போயிடலாம். நெக்ஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்தில் அப்படியே டைரெக்டாக போயிடலாம். ஃபைனலி வந்தாச்சு கிரேட் உல்ஃப் லாட்ஜ். ஸோ இந்த லாட்ஜோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ள ஸ்டேவும் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து இது வந்து ஒரு இன்டோர் வாட்டர் பார்க் தான். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு நம்ம செக்இன் ப்ராசஸ்லாம் இருக்குது, பார்த்துட்டே பேசலாம். இந்த கிரேட் உல்ஃப் லாட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்க சியாட்டல் அப்படின்ட்டு மட்டும் இல்லாமல் இன்னும் யூஎஸ்குள்ளாரியே நிறைய சிட்டிஸில் இவங்களோட பிரான்ச்சஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த இன்டோர் வாட்டர் தீம் பார்க் கான்செப்ட் தான். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு தான் நினச்சேன். பட் ஆக்சுவலாக வந்து நல்ல பெருசாக இருக்குது இந்த கேம்பஸ் ஃபுல்லாக. அந்த கிரேட் உல்ஃப் லாட்ஜ் அப்படின்ட்டு அது பேருக்கு தகுந்த மாதிரியே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லலாம் நல்ல பெரிய பெரிய உல்ஃபாக வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். எங்கே பார்த்திங்கனாலும் குழந்தைங்க கூட்டம் தான். அப்படியே
ஃபேமிலியா உள்ள வந்த வண்ணமா இருக்காங்க. Million people in the crowd, but I only see your face in all the lights. And as the bass keep pounding on me, baby, I really wanna make you mine. I don't really care about love. இப்போ இவங்களோட லாபிக்குள்ளார தான் வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம டிக்கெட்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணது தான். பட் இங்கே செக்இன் ப்ராசஸ் மட்டும் வந்து கியாஸ்கில் வந்து நம்மளே செல்ஃபாக செக்இன் பண்ணிக்கலாம். செக்இன் ப்ராசஸ்லாம் முடித்தோன்னே இமீடியட்டாக நமக்கு வந்து ஒரு ரிஸ்பேண்ட் மாதிரி வருது. ஸோ அது வந்து நம்ம கையில் கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் இந்த லாட்ஜ் விட்டு செக் அவுட் பண்ணி போகிற வரைக்கும் நம்ம கையிலேயே தான் இருக்கும். இதெல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ ஈவன் வாட்டர் ரைட்ஸில் போனாலும் ஒன்றுமே ஆகாது. Surrounding me, baby, I'm sure we lost track of time. I don't really care about love. I don't really care about happy ever. இந்த கிரேட் உல்ஃப் லாட்ஜ் அப்படின்ற அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த உல்ஃப் மாதிரியே ஒரு இயர்ஸ் ஹெட்பேண்ட், பேசிக்லி ஹெட்பேண்ட் தான் இது. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி. செக்இன் பண்ணோன்னு ஏய் இது போட்டுக்கோடா. Daddy's wearing it up. Daddy is wearing the opposite direction. Okay, I'll fix it. ஆமா நீங்க மாத்தி போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த காது வந்து ஒயிட் கலர் வந்து வெளியில தெரியற மாதிரி இருக்கணும். நல்லா இருக்கா? ஏன்னா இது ஃபுல்லா இந்த இடத்துல இது போட்டுட்டே சுத்த போறோமா என்னன்னு தெரியல. பட் எனிவேஸ் ஒரு கியூட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. வந்து எல்லாத்துக்குமே காம்ப்ளிமெண்டரியா தராங்க. கழட்டுங்க. மாத்தி போட்டேன். ஆமா. போட்டோ எடுக்கிற எக்ஸைட்மெண்ட்ல மறந்துருச்சு. போலாமா அத்விக்? செமையா இருக்கு. இங்க வந்து ஒரு போட்டோ ஸ்பாட், அதனால வந்து போட்டோஸ் மிஸ் பண்ணாம எடுத்தாச்சு. பிளஸ் இங்க வந்து நம்ம வந்து செல்ஃபாவும் வந்து நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ரிங் லைட் மாதிரி, அதனால யாரோட ஹெல்ப் இல்லாம ஒரு குரூப்பா வந்தோம் அப்படின்னா நம்மளே இங்க வந்து ஒரு போட்டோ ஸ்பாட் மாதிரி நின்று இங்க ஸ்டார்ட் கொடுத்துட்டு போய் நின்னோம்னா ஃபென்டாஸ்டிக்கா லைட்டிங்கோட போட்டோஸ் எடுத்து கொடுத்துருது அதுவே. பட் அஃப்கோர்ஸ் வந்து இதை பே பண்ணி தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும், ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளோன்னு பார்க்கலாம். ஓ ஆக்சுவலாக டெக்ஸ்ட் பண்ணாலே நமக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ வந்துருச்சு, நம்ம இங்கே எடுத்த ஃபோட்டோ இங்கே வந்துருச்சு. ஸோ பேசிக்லி வந்து ஆக்சுவலி அது வந்து இதுவுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். அதாவது ஜென்ரலாக எங்கேயாவது டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போனோம்னா ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வேணும்னா நம்மளை பே பண்ண சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி தான் பேமெண்ட் பண்ணுமோன்னு நினச்சேன். பட் ஃப்ரீயாகவே நம்ம அனுப்பிச்சிக்கலாம், இமெயிலும் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் மெசேஜும் அனுப்பிச்சிக்கலாம். ஆக்சுவலி மல்டிபிள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் வெளியில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நம்ம பேக்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம ட்ரெஸ்ஸும் மாற்றியாச்சு, ஸ்விம் ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ வாட்டர் பார்க்குள்ளார வந்தாச்சு. இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேங்க அப்பான்ற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு தனி உலகம். இண்டோரில் இவ்வளோ பெரிய வாட்டர் தீம் பார்க் நான் இங்கே தான் பார்க்குறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதாங்க தெரியல. ஸோ அப்படியே வந்து நடந்து வந்து எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்க்கலான்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஈவன் த்ரில்லிங் வாட்டர் ஸ்லைட்ஸ்லாம் கூட இங்கே உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் பேசிக் நீட்ஸ்க்கான ஷாப்ஸ்லாம் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காகுல்ஸ் ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டோன்னா இங்கே வேணும்னா வாங்கிக்கலாம். ப்ளஸ் லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் ரெண்டல்ஸ்க்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு டவல்ஸுமே வந்து ரெண்டல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. உள்ளே போய் தண்ணியில் இறங்கி விளையாடுறதுக்கு முன்னாடி நம்மளோட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சீட்டு பிடிக்கலாம் அப்படின்ட்டு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக இப்போ தான் நமக்கு ஒரு சேர் வந்து ஃப்ரீயாச்சு. இப்போ நம்ம திங்ஸ்லாம் வச்சுட்டு உள்ளே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வேவ் பூல்குள்ளே இருந்தாங்க என்ட்ரி கொடுத்துருக்கோம். பட் நான் வரதுக்கு முன்னாடியே ஆத்விக் ஆல்ரெடி உள்ளே போய் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு எக்ஸைட்டிங் பார்ட்டே இந்த வேவ் பூல் தான். ஆத்விக்கு ரொம்ப இது பிடிக்கும் இங்கே விளையாடுறது. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்தாச்சு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு பீச் ஓரமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து வேவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு.
அதுவும் டைம் ஆக ஆக வேவ்ஸ் வந்து இன்னும் நல்லா டீப்பாக பெருசாக வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சம் ஸ்டெபிளைஸ்டாக நிற்கணும். எல்லாமே வந்து நீச்சல் தெரிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. ஆத்விக்லாம் பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். நமக்கு கொஞ்சம் நீச்சல் வராது, அதனால தான் வந்து கொஞ்சம் டீப்பாக போகாமல் வெளியிலேயே நின்றுட்டுருக்கேன். ஏன்னா இந்த பூல் வந்து நம்ம உள்ளே போக போக டெப்த்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மேக்ஸிமம் கழுத்து வரைக்கும் தண்ணி தாக்கு பிடிக்கலாம். அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதனால தான் பெரிய பெரிய அலைகள் வரும்போது நான் இந்த செவுத்தோரமாக நின்றுக்கிறேன்டா விட்றா அப்படின்னாலும் ஆத்விக் விடாமல் பிடிச்சி என்னை இழுத்துட்டே இருக்கான். இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மினி வாட்டர் ப்ளே ஏரியா மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த செட்டப்பு. என்ன விஷயம் அப்படின்னா, எந்த டைரெக்ஷனில் திரும்பினீங்கனாலும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி ஏதாவது எங்கேயாவது ஊற்றிட்டோ இல்லை ஸ்ப்ளாஷ் அடிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ அதான் அந்த கிட்ஸ்க்கெலாம் வந்து செம்ம ஃபன்னு. எங்கே போனாலும் வந்து ஃபுல்லாக நினைஞ்சிருவோம். என்னென்னா இது மேலே ஏறி போகும்போது உங்களுக்கு நிறைய வாட்டர் ஸ்லைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா வாட்டர் கன்ஸ் மாதிரிலாம் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் எதை தொட்டு ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கயிறு மாதிரி இருந்து எதை இழுத்திங்கனாலும் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஸ்பாட்லேருந்து திடீர்னு வந்து தண்ணி வந்து ஸ்ப்ளாஷ் ஆகும். ஸோ அது வந்து செம்ம ஃபன்னாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வாட்டர் ஸ்லைட்ஸ் வச்சுருக்காங்க. மல்டிபிள் சைஸஸ்லேயும் இருக்குது. நானும் அதுக்கும் எல்லா வாட்டர் ஸ்லைட்லேயும் ஒன்று விடாமல் போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஆக்சுவலாக கைட் பண்ணுறதுக்கு எதுவும் ஆளுங்க இல்லை, பட் வந்து நமக்கு ஒரு கேமரா மாதிரி இருக்குது, ஒரு டிவி மாதிரி ஒரு டிஸ்பிளேவும் இருக்குது. ஸோ தட் நம்ம முன்னாடி போகிற ஆட்கள் வந்து கீழே போய் சேஃபாக ரீச் ஆயிட்டாங்களா அப்படின்றத வந்து நம்ம என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம ஸ்லைடில் உட்காந்து போகலாம். அடுத்ததாக இப்போ நம்ம த்ரில்லிங் வாட்டர் ஸ்லைட்ஸ்க்கு தாங்க போயிட்டே இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக மேலே நம்ம தான் ஸ்டெப்ஸில் ஏறி போகணும். இல்லை எப்படின்னா தனியாகவும் போகலாம், இல்லை 2 பேர் ஒன்றா போகிற மாதிரி, 4 பேர் ஒரு குரூப்பாக ஒன்றா போகிற மாதிரி, இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்லைட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான டியூப் வந்து கீழே இருந்தே நம்ம தான் மேலே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். I'm feeling anxious lately, I don't know. 피곤하기도 하고 baby think I gotta go. 난 이제 너만 생각하기 싫어, take it slow. 난 아직 준비 안 됐어, yeah, 나 알려줘. It's you, 내 머릿속에 너의 분. I'll travel to the moon. அடுத்த இன்னொரு த்ரில்லிங் வாட்டர் ஸ்லைடுக்கு தாங்க இப்போ மேலே வந்திருக்கோம். இதுக்கு பேர் வந்து ஹோலிங் டொர்னாடோ அப்படின்ட்டு. ஸோ இந்த எல்லா வாட்டர் ஸ்லைட்ஸுமே நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து போய்க்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை, அன்லிமிட்டடாக எவ்வளோ நாளும் போய் விளையாடிக்கலாம். ஆனால் எவ்வளோ ஹைட்லேருந்து நம்ம கீழே போகிறோம் அப்படின்னு நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டைம் போகிற வரைக்கும் தான் அந்த பயம்லாம். ஒரு தடவை 2 தடவை போயிட்டோம் அப்படின்னா நமக்கே அந்த தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ப்ளஸ் ஃபன் அண்ட் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கனால எல்லா ஏஜ் கேட்டகரிஸ் மக்களுமே இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் ரைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கு பாருங்க டியூப்ல. ஸோ நாங்கள் 3 பேருமே ஆஸ் அ ஃபேமிலியா ஒன்னா போகலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம்.
சம்மர் ஸ்பிளாஷிங் அண்ட் த்ரில்லிங் வாட்டர் ஸ்லைட்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்தோன்னா பூல்லேயே வந்து நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கவே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூல்குள்ளாரியே வந்து உங்களுக்கு பேஸ்கெட் பால் ஹூப்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து எய்ம் பண்ணி போடலாம். பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தாலும் தண்ணிக்குள்ளார இருந்துட்டு அந்த ப்ரெஷரோடு வந்து நம்ம சேர்ந்து எய்ம் பண்ணி போடும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு பக்கம் எய்ம் பண்ணி போனால் பால் ஒரு பக்கம் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு டிரெக்ஷனில் போகுது. அதுதான் இருக்கிறதுலே ஃபன் கூட. என்னடா கரெக்டாக தானே போடுறோம், ஏன்டா பால் போக மாட்டேங்குதா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து தண்ணிக்குள்ளார நிற்கிறனால அந்த பேலன்ஸ் நமக்கு பத்தலை. பட் ஸ்டில் அதுதான் ஆக்சுவலாக அந்த கேமோட ஃபன்னே. நெக்ஸ்ட் இந்த சைட் ஆஃப் த பூலில் பார்த்தோன்னா லில்லி பேட்ஸ் மாதிரிலாம் இருக்குது. இது மேலே வந்து அப்படியே வந்து ஸ்லோவாக பேலன்ஸ் பண்ணி நடந்து போகணும். ஆக்சுவலாக பேலன்சிங் பயங்கரமாக பண்ணணும். இது பார்க்குறதுக்கு வந்து வேணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஆக்சுவலாக ஈஸின்லாம் கிடையாது. அதாவது பேலன்சிங் இருந்துச்சுன்னா ஓகே, நமக்குலாம் அது சத்தியமாக வராது. ஸோ நான் வந்து வரல அப்படின்ட்டேன். ஆனால் நம்ம அதுக்கு வந்து தைரியமாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போனால் நடுவில் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனிவேஸ் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டான். இந்த சைட் ஆஃப் த பூலில் பார்த்தோன்னா நிறைய ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இது மேலே வந்து நம்ம ஏறி உக்காரணும். இல்லை ஃபன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஹேண்டில்ஸ் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ப்ளஸ் அதோட சர்ஃபேஸும் பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கர ஷைனியாக அப்படியே வந்து வலிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை மீறி நம்ம அது மேலே ஏறி உட்கார்றது தான் ஃபன்னே. இது நான் வந்து ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பார்த்தேன். கஷ்டமாக தான் இருக்குது, நம்மளால் முடியல. பட் கிட்ஸ்லாம் வந்து எப்படியோ ஃபைனலாக பண்ணிடுறாங்க. இந்த இடம் செம ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம். நானும் வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்தேன். கடைசி வரைக்கும் என்னால் முடியல. என் ஹஸ்பண்ட் வேறு ஈஸியாக தானே இருக்குது, வா நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாங்க. பட் அவங்களாலையும் ஃபுல்லாலாம் ஏற முடியல. ஜஸ்ட் அப்படியே ஏறுற மாதிரி ஏறிட்டு இறங்கிட்டாங்க. வந்ததுலேருந்தே டைம் எப்படி போச்சுன்னே தெரியலிங்க. செம்மையாக ஆட்டம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு டவல்ஸ் வந்து இங்கேயே வந்து ரெண்டல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கேருந்து வாங்கிக்கலாம் நம்ம. இதாங்க நம்ம இன்னைக்கு ஸ்டே பண்ற இந்த ரூம். ஸோ கீழே தான் வந்து வாட்டர் பார்க் எல்லாம் விளையாடிட்டு அங்கேயும் வந்து செம்ம பசி. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வந்து இங்கேயும் நல்லா ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. ஜஸ்ட் இங்க இருக்க ரூமை நான் காமிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து தாராளமா ஆக்சுவலா வந்து 4 மெம்பர்ஸ் வந்து 4 மெம்பர்ஸ் தாராளமா தங்கலாம். நல்லா ரூம் ஸ்பேஷியஸா தான் இருக்கு. இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா 2 குவீன் சைஸ் பெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நிறைய காம்பினேஷன்ஸ்ல இருக்கு. நம்ம புக் பண்ணும் போதே பார்த்தோம். லைக் உங்களுக்கு மெம்பர்ஸை பொறுத்து தான். ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஈவன் பங்க் பெட்லாம் இருக்கிற மாதிரிலாம் கூட கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. பேசிக்கலி இந்த ரெசார்ட்டோட கான்செப்டே இந்த வாட்டர் பார்க்ல விளையாடிட்டு இங்க அவங்களோட ரெசார்ட்குள்ளாரியே இருக்க அந்த லாட்ஜ்ல வந்து ஸ்டே பண்ணிட்டு திருப்பி எகெயின் நெக்ஸ்ட் டேவும் விளையாடிட்டு போறது தான். ஸோ அந்த 2 day வாட்டர் பாஸ் கொடுக்குறாங்க வித் 1 night ஸ்டே. ஆக்சுவலா இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நான் நினைக்கல. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு லாட்ஜ் மாதிரி தானே சொல்றாங்க அப்படின்ட்டு. பட் ஒரு ப்ராப்பர் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் லைக் மைக்ரோவேவ் இருக்கு,
காஃபி மெஷின் கொடுத்துருக்காங்க, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு, அப்புறம் ஸ்டோரேஜ்க்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு. முக்கியமா வந்து ரூமே இவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு. ஜெனரலா நம்ம ஹோட்டல்ஸ்ல எல்லாம் போய் ரூம் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி காம்பாக்டா தான் இருக்கும். மெயினான ஏரியாலாம் போய் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து செம்ம ஸ்பேஷியஸா இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு ஒரு லிவிங் செட்டப் மாதிரியே இருக்கு. ஒரு மினி டைனிங் டேபிள் இருக்கு. இங்க வந்து நம்ம வியூவும் சூப்பரா பார்க்கலாம். இங்க பாத்தியா ரூம் வெளியில என்ன வச்சிருக்காங்கன்ட்டு? என்ன இது? இன்னொரு 1 night எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணா $69 தானாமா. ஓ வாவ். கார்டு எடுத்துக்கிட்டீங்களா? கார்டு தேவையில்ல, அப்படியே லாக் பண்ணிரு. ஓ சோ $69 கொடுத்தா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தேவை. இதெல்லாம் நம்ம ரூமுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்களா? இல்ல ஒரு ஆஃபர் தான். ஓகே நைஸ் ஆஃபர் தான். சோ நாம வந்து பண்ணது வந்து $200 per night. per night $200. ஆமா, இது ஒரு டிமாண்டான சீசன்ல வந்தனா $500 கூட ஆகும். கரெக்ட் இருக்கலாம். ஏன்னா பட் இதோட அதான் கான்செப்டே தண்ணியில விளையாடலாம். இங்க வந்து ரூம்ல தங்கிக்கலாம். நெக்ஸ்ட் டேவும் தண்ணியில விளையாடிட்டு போகலாம். நீங்க எங்க போனாலும் வந்து குழந்தைங்க சவுண்டு தான். ஏன்னா இது முக்கியமா ஃபேமிலியோட வந்து ஃபன் பண்ற ஏரியா அப்படின்றதுனால எங்க பார்த்தாலும் கிட்ஸ் தான் நிறைய இருக்காங்க. ஆக்சுவலா இந்த லான்ச் இந்த ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பேகேஜ்லாம் உள்ள வைக்கலாம் அப்படிங்கும்போது நடந்து போறோம், எங்கடா ரூம்னு காணோம். கண்டிப்பா ஒரு 5 minutes தான் நடக்கிற மாதிரி இருக்குல்ல எலிவேட்டருக்கு. அவ்வளோ தூரம் ஆக்சுவலா. கீழெல்லாம் பாருங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட பார்ட். ஃபுல் எல்லா லைட் தீம் எல்லாமே அனிமல்ஸ் மாதிரி. இந்த கிரேட் உல்ஃப் லாட்ஜ் அப்படிங்கிறதுக்காக அதான் எங்க போனாலும் உல்ஃப் அந்த மாதிரி பாருங்க. இங்கெல்லாம் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க இந்த ரூம்ல. அதனால போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க. அதுக்கு ஏதோ ஆஃபர் இருக்கா என்னன்னு தெரியல. நீங்க இப்ப நிறைய பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. தட்டி கேக் வாங்கிட்டு போறாங்க. இப்போ எங்க போலாம்? ஷாப்புக்கு போலாமா? கீழே வந்து வந்ததுல இருந்து வந்து தண்ணியிலேயே ஊறி விளையாடியாச்சு. கொஞ்ச நேரம் வந்து லாட்ஜ் சுத்தி பார்க்கலாம். இது ஒரு ரெசார்ட் மாதிரி தான். நிறைய உங்களுக்கு ஷாப்பிங் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. You look at me like I'm crazy when I shut my feelings out. You look at me like I'm different. பில்ட் அ பேர் ஒர்க் ஷாப் அப்படிங்கிற ஷாப்குள்ளார தாங்க இப்போ வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ளஷ் டாய்ஸ் வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டியே கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே வந்து நம்மளோட ப்ளஷ் டாயை வந்து கிரியேட் பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். I fell in love with your colors. They kind of tell me what I'm thinking. I fell in love with the way we are. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இன்னும் கஸ்டமைஸ் பண்ணனும்னா நீ பண்ணி தருவாங்க. சோ ஏதாவது உனக்கு தேவையான காஸ்டியூம்ல வேற காஸ்டியூம் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன கேரக்டர்ஸ் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அது உள்ள ஃபர்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி அவங்களே நம்ம கொடுத்துட்றாங்க. ட்ரெஸ் வந்து அநியாயத்துக்கு குட்டியாக இருக்குது. ஈவன் வந்து பிறந்த குழந்தைக்கு கூட இது பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து டெடி பேரோட ட்ரெஸ்ஸு. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்க டிஷர்ட்ஸ்லாம் வந்து இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேருக்கு வந்து இதெல்லாம் போட்டு நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி மேக் பண்ணி தருவாங்க. ஸோ அதை வந்து பில்ட் அ பேர் ஒர்க் ஷாப். இந்த ஷாப் பேரே அப்படி தான். இதுதான் நம்மளோட ப்ளஷி பண்ணுற மெஷின் கூட. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர் வந்து சுற்றிட்டே இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குற டிசைன் மாடல் ட்ரெஸ் எல்லாமே போட்டு நம்மளோட கஸ்டமைஸ்டு ப்ளஷி வந்து இங்கே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ப்ளஷ் டாய் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே. லைக் எப்படின்னா வந்து அந்த ஒரு குட்டி பப்பி டாக் மாதிரி தான் இருக்குது. அதோட ஒரு ஸ்டிக்கும் வந்து அட்டாச்சாக வருது. கான்செப்ட் என்னென்னா குழந்தைங்க வந்து பப்பியை வந்து அப்படியே வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்கும் இந்த ப்ளஷி எடுத்துகிட்டு போனாங்கன்னா. அதுலேயுமே வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு கலர் டிஃப்ரென்ஸோடு வச்சுருக்காங்க. லைக் கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பப்பியும் பாய்ஸ்க்கு வந்து கிரே கலரில் வச்சுருக்காங்க. Even if what we're doing is bad, there's so many emotions, sharing stories that we never had, yeah, none is real. I think we're searching for reasons not to be like them. இதெல்லாம் பாரு உல்ஃப் தீம் மாதிரி இருக்கு பாரு. இதெல்லாம் வீட்ல போட்டுக்கிற ஸ்லிப்பர்ஸ் தானே. விண்டர் டைப்பா போட்டுக்கலாம். விண்டர் அப்ப இத போட்டுட்டு எப்படி நடக்கிறதுன்னு தெரியல. பட் இதெல்லாம் குழந்தைங்க சைஸ்ல இருக்கு. நீ இந்த லாட்ஜோட தீம்ல இருக்கா? அப்படியே என்ன இதெல்லாம் இல்ல GWL ன்னு போட்டுருக்கு. கிரேட் உல்ஃப் லாட்ஜ். ஓ இங்க இதுல இருக்கு. பட் இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து நல்லா பிரைட் பிங்க் யூனிகார்ன் கலர்ஸ்ல இருக்கு. நல்லா இருக்கு.
ஆனால் எனக்கு போட்டால் ரொம்ப கிட்டிஷாக இருக்கும்ல நான் வாங்கினேன். இந்த ஷூஸை பார்த்தோன்னே செம சிரிப்பாயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து பேரோட ஷூஸ் தான். ஸோ பக்கத்துலேயே பேரோட க்ளோத்ஸும் வச்சுருக்காங்க, குழந்தைங்களோட துணிமணியும் இருக்குது. இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. லைக் எந்த ஆக்சசரிஸ் வந்து பேருக்கு போடணும், எது வந்து கிட்ஸுக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் நல்லா பார்த்தோன்னா அந்த ஹேங்கரில் வந்து 0 to 6 months அப்படின்ட்டு பேபி ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் போட்டிருக்காங்க. பட் பேரோட ட்ரெஸ்ஸஸில் எதுவுமே மென்ஷன் ஆகலை. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்க வேண்டியது தான் போல். சவர் ஸ்பாட் கம்மிஸ். ஓ மை காட், எத்தனை கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஷேப்ஸில் சூப்பராக இருக்குது. நீ அசார்ட்டட் வேணும்னா பின்னாடி கூட வாங்கிக்கலாம். அங்கே வந்து தனித்தனியாக நமக்கு தேவையான மாதிரி. பட் இங்கே வந்து அழகாக வந்து உங்களுக்கு ப்ரீ பேக் பண்ண மாதிரி, ப்ரீ பேக்டு ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி இருக்கு. யா நைஸ் கிஃப்ட் பேக் மாதிரி. கேரமல் பாப்கார்ன் இருக்கு, மார்ஷ்மெலோஸ்லாம் இருக்கு. I wake up on Sunday morning, feel that ache inside my heart. இந்த சைடு ஆஃப் த கடையில் வந்து பார்த்தோன்னா கேண்டி கம்பெனி அப்படின்ட்டு ஒரு கேண்டீஸ்க்காகவே ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி வந்து சுகர் கேண்டீஸ் தான். உங்களுக்கு ப்ரீ பேக்டாகவும் இருக்குது, இல்லைனா வந்து நம்ம அசார்ட்டடாகவும் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு M&M ஷாப்குள்ளார வந்து ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஏன்னா அதே மாதிரி கொஞ்சம் கைண்ட் ஆஃப் செட்டப் தான் இருக்குது இங்கே. ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் சுகர் கேண்டீஸ், அதுவும் அந்த ஜெல்லி பீன் மாதிரியே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லார்ஜ் ஸ்பேஸ்குள்ளார அப்படியே நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு நைட் டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இங்கே வந்து குழந்தைங்களுக்கு நைட் டைம் பெட் டைம் ஸ்டோரி சொல்கிற மாதிரி இந்த லாபி ஸ்பேஸ்லேயே வந்து ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கிளிட்டரிங் ஸ்டார்ஸ்லாம் வந்து அந்த லேசர் லைட்ஸ்லாம் வருது. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டோரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே உட்காந்துருக்கு. எல்லாருமே தரையிலேயே உட்காந்துட்டாங்க. ஸோ அமைதியாக வந்து குழந்தைங்க வந்து இங்கே கேட்டுட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Don't ever slow down. அதே மாதிரி உள்ள ஒவ்வொரு ஃப்ளோராக நம்ம நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு தான் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு நிறைய வந்து ஈட்டிங் ஆப்ஷன்ஸ், அதாவது ரெஸ்டாரண்ட்ஸு, பாரு எல்லாமே வந்து செட்டப் வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்லி இங்கே ஸ்டே பண்ணும்போது நம்ம வந்து சாப்பாட்டுக்காக வெளியில் போகணுன்னு அவசியமே இல்லை. ப்ளஸ் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்னே சொல்லலாம். ஸோ டக்குன்னு குழந்தைங்க ஃபேமிலியாக வரவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து மீனிங்ஃபுல்லாக இங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த கடையில். முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து பால், சாக்லேட் மில்க்கு, பாப்கார்ன், அதுக்கப்புறம் பேசிக் ஜூஸு, மஃபின்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட் ஓல்ஃப் லாட்ஜோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி ஷாப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே நடக்கிற இன்னும் ஒரு சில ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் இங்கே வந்து விற்றுட்ருக்காங்க. எப்படின்னா இந்த லாட்ஜ்குள்ளாரே வந்து ஒவ்வொரு கார்னரில் வந்து நிறைய இடத்துல வந்து மேஜிக்கல் குவெஸ்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு டிஸ்பிளேஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த கடையில் விற்கிற அந்த மேஜிக்கல் வேண்ட், அதாவது அந்த மேஜிக் பண்ணுறவங்களாம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்க்ரீன்ஸ்க்கு முன்னாடி குழந்தைங்க காமிச்சாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஏதாவது பசில்ஸ் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு புது கேம் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் கூட இந்த லாட்ஜில் நடக்குது. பட் நம்ம மெயினாக வந்தது வந்து வாட்டரில் வந்து விளையாடுறதுக்கு தான். ஸோ இதுக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணோன்னா இதுவும் நம்ம விளையாடலாம். நெக்ஸ்ட்டு டின்னர் டைம் தாங்க. ஸோ இன்றைக்கி டின்னருக்கு வந்து பிட்சாஸ் தான் வாங்கலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லாமே செல்ஃபாக ஆர்டர் பண்ணுற மாதிரி அங்கங்கே கியாஸ்க்லாம் கூட இருக்குது. இதையும் தாண்டி உங்களுக்கு மில்க் ஷேக்ஸு, ஐஸ்கிரீம்க்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்ஸ் இருக்குது, காஃபி ஷாப்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நீங்கள் டேபிள் ரிசர்வ் பண்ணி உட்காந்து பொறுமையாக மெனுலாம் பார்த்து சாப்பிட்லாம். பட் இன்றைக்கி நமக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை. ஏன்னா இங்கே நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கனால ஓகே ஆன் த கோவில் பீட்சாவே சாப்பிட்டு டின்னர் முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் பீட்சாவே ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த லாட்ஜ்குள்ளார இருக்க ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபுட் எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா தாங்க இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கூட்டம் தான். ஆதிக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச டிப்பிங் டாட்ஸ் வாங்கியிருக்கான். ப்ளஸ் நான் வந்து டிசர்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரௌனி சண்டே தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சு தான். ஆனால் நம்மளால் அதை ஃபீலே பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் வந்து செம பிஸியாக ஆக்டிவாக எங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லணுன்னா ஏதோ சிட்டிக்குள்ளார ஒரு டவுன் டவுனுக்குள்ளார மக்கள் எப்படி ஆக்டிவாக போயிட்டுருப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய குட்டி குட்டி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்ததாக வந்து ஆத்விக் வந்து ஆர்கேட் கேம்ஸை வந்து விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கோம். அஃப்கோர்ஸ் அவனுக்கு ஆர்கேட் கேம்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
இருக்கும். ஸோ எங்கே போனாலுமே ஜென்ரலாக மால் அங்கெல்லாம் போனாலே விளையாடாமல் வரமாட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு எப்படி விளையாடாமல் இருக்கிறது, அதனால தான் இப்போ கேம் கார்டும் போட்டாச்சு. அவன் பாட்டுக்கு இப்போ ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். யூஸ்வலாக மால்க்கெலாம் போய் நம்ம இந்த மாதிரி ஆர்கேட் கேம்ஸ்க்கு கேம் கார்டு போட்டோன்னா பேலன்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீக்கெண்ட் கூட போய் விளையாடி முடிச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து இந்த ஆர்கேட் கேம்க்காக நம்ம ரிட்டர்ன் வருவோமா அப்படின்ட்டு சொல்ல தெரியல. அதனால் போட்ட கேம் கார்டு ஃபுல்லாக இன்றைக்கே அந்த பாயிண்ட்ஸை தீர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாருமே வந்து விளையாடிட்டு இருக்கோம். இந்த ஆர்கேட் கேம்ஸ்லாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் எப்பயும் பார்க்கறதானேன்ற மாதிரி போரிங்காக தாங்க இருக்கும். பட் ஒன்ஸ் ஒன்று விளையாட ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளே அறியாமல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும். எனக்கும் இன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு. எப்படின்னா ஒன்று விளையாண்டேன், அதுக்கப்புறம் நானே வந்து அடுத்தது என்ன விளையாடலான்ற மாதிரி எனக்கு மைண்டு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கூட சேர்ந்து விளையாடுறதும் செம்ம ஃபன்னு. ஏன்னா அவனை டிஃபீட் பண்ணுறது தான் என்னோடய வேலைன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கேன். இந்த ஆர்கேட் கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கான மெயின் ரீசனே இந்த குழந்தைங்கள கேட்டால் அதுக்கப்புறம் அதுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா குட்டி குட்டி ப்ரைஸஸ், அதுக்கு தான் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நமக்குமே ஆக்சுவலாக நிறைய பாயிண்ட்ஸ் சேர்ந்துருக்கு. ஸோ அதுக்கு தான் ஆத்விக் வந்து என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான். இங்கேயுமே அந்த மாலில் இருக்க மாதிரி தான் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாலும் நமக்கு கிடைக்கிற ப்ரைஸ் வந்து ரொம்ப சின்னதாக குட்டியாக இருக்கும். அவ்வளோதான், இன்னைக்கு டே வந்து காலையிலேருந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிஞ்சிருச்சு. ஹோல் நைட் அடிச்சு போட்ட மாதிரி செம்மையாக தூங்கி ஏஞ்சாச்சு. இப்போ நம்ம ரெடியும் ஆகிட்டோம். காலையில் இப்போ கீழே வந்திருக்கோம், லாட்ஜ் கீழே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃபோட்டோ பூத் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நேற்று ஆக்சுவலாக வரும்போது இங்கே எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இங்கே ஃபோட்டோஸ்லாம் இப்போ காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் அந்த கான்செப்ட்லாம் இல்லை. பட் உங்களுக்கு ஸ்டார்பக்ஸ் இந்த மாதிரி நிறைய காஃபி ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம காஃபி வாங்கிக்கலாம், இல்லை மஃபின்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஆத்விக் ஆல்ரெடி ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கி குடிச்சிட்டு அவன் விளையாட போயிட்டான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம இந்த ரெகுலர் காஃபியை வாங்குகிறோமே, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த ஐஸ்டு காஃபியில் வந்து துபாய் சாக்லேட் ஃப்ளேவர் மோக்கா தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ இந்த சீசனில் வேறு ஸ்டார்பக்ஸில் நிறைய நியூ ஃப்ளேவர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்னு வாங்கியாச்சு. குடித்தோன்னா எனக்குலாம் செம்மையாக பிடிச்சி போச்சுங்க. நிஜமாக சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த துபாய் சாக்லேட் ஃப்ளேவர் அப்படியே நமக்கு வருது. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து மேலே வந்து பிஸ்டாஷியோ ஃபோம் வந்து போட்டு தராங்க அந்த ஐஸ்ட் காஃபி மேலே. மார்னிங் இவங்களோட லாபி ஸ்பேஸில் பார்த்தோன்னா ஒரு 1 hour டைம் ஸ்லாட்டுக்கு வந்து பசில்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து வைக்கிறாங்க. எல்லாமே மோஸ்ட்லி போர்ட் கேம்ஸ் மாதிரி. இதோட ஹைலைட் என்ன அப்படின்னா எல்லாமே நல்லா மேசிவாக பெரிய சைஸில் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம ஆத்விக்கே பாருங்கள், இந்த கேம் செம்மையாக வந்து விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம திருப்பி இன்றைக்கி வாட்டர் பார்க்கில் போய் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடலாம். பட் அது போகலான்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த கேம் தான் வேணும்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பீட்ஸு அதெல்லாம் கொடுத்து பிரேஸ்லெட் மேக்கிங் மாதிரி கூட ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க. பேசிக்லி குழந்தைங்களுக்கு வந்து இங்கே வந்தால் செம ஃபன் தான். ஏன்னா எல்லா 1 hour ஸ்லாட்டுக்குமே ஏதாவது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா நம்மள மாதிரி ஃபேமிலிஸ் இங்கே கிரேட் உல்ஃப் லாட்ஜ் வர்றதுக்கான மெயின் ரீசனே வாட்டர் பார்க்கில் விளையாடணும் அப்படின்ட்டு தான். ஈவன் நம்ம டே பாஸ் மாதிரி கூட வாங்கிட்டு வரலாம். பட் அதோட வந்து ஒரு 1 night ஸ்டே மாதிரி வந்தோன்னா ஆக்சுவலாக அது ரொம்ப வர்த் இட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து வாட்டர் பார்க்கையும் தாண்டி நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த லாட்ஜில் நடக்குது. அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்.
எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ திருப்பி வந்து வாட்டர் பார்க்குள்ளார தான் வந்திருக்கோம். இன்னைக்கு கணக்கு பிரகாரம் பார்த்தா இன்னைக்கு செகண்ட் டே நம்ம இந்த வாட்டர் பார்க்குள்ளார வந்து என்ஜாய் பண்ணுறோம். எத்தனை தடவை வந்தாலும் குழந்தைங்களுக்கு மட்டும் இங்கே உள்ள அழுக்கவே அழுக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆத்விக்லாம் செம்ம எக்ஸைட்டடாக உள்ள தண்ணியில் போய் திருப்பி ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துக்கு பேரே டம் ஜோன் அப்படிங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தால் மக்கள் எல்லாருமே கரெக்டாக அங்கே வந்து கீழே நின்றுப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா மேலே வந்து ஒரு பெரிய பக்கெட் ஃபுல்லாக வாளியில் வந்து தண்ணி ரொம்பி அது அப்படியே கீழே கொட்டுது. ஸோ அது கொட்டும் போது எல்லா கிட்ஸும் கீழே வந்து நின்று செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஹோல் வாட்டர் பார்க்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வாட்டர் ஸ்லைட்ஸ் தாங்க. இதெல்லாம் நம்ம நேத்திக்கே வந்துருதான், இருந்தாலும் இன்னைக்கு மல்டிபிள் டைம்ஸ் நான் வந்துட்டுருக்கேன். அவ்வளோ ஃபன்னாக இருக்குது. சரி போதும், இதோட முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னா எல்லாருமே ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டே நிறைய டைம் போயாச்சு. இப்போ அவ்வளோதாங்க, செகண்ட் டேவும் தண்ணியில் செம்மையாக ஆட்டம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம திருப்பி போய் எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூம்ஸையும் செக் அவுட் பண்ணிட்டோம். நம்ம ஆத்விக்கு தான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லையாமா. ஏன்னா இந்த கிரேட் உல்ஃப் லாட்ஜோட கான்செப்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்போனாலும் தண்ணியில் ஆட்டம் போட்டுக்கலாம், ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கிட்டு இங்கேயே இருந்துட முடியுமா? நமக்கு கிளம்புற டைம் வந்தனால கிளம்பிட்டோம் நாங்களும். நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Till then, bye.